تسليما كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا إنا سنلقي عليك قولا ثقيلا إن ناشئة الليل هي أشد وطئا وأقوم قيلا إن لك في النهار سبحا طويلا واذكر اسم ربك وتبتل إليه تبتيلا. وقال النبي صلى الله عليه وسلم إن لكل شيء سقالا وسقالة القلوب ذكر الله صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எனது அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மிகப்பெரிய ஒரு அருள், பெரிய ஒரு கருணை, கிருபை, சென்ற வருடத்துடைய ரமதான் மாதத்தை அடைந்து முடித்து சில மாதங்கள் கூட கழியல்ல மாதிரி தெரியுது. அடுத்த வருஷத்துடைய ரமதானையும் நாங்கள் அடைந்துட்டோம். இந்த ரமதானுடைய மாதம் எவ்வளோ முக்கியமான மாதம் என்றா, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாசத்திற்கு முன்னாலேயே ரமதானை எதிர்பார்ப்பாங்க. 2 மாதம் ரஜபுடைய மாதம் வந்த உடனேயே நபி அவங்க துஆ செய்ய ஆரம்பிப்பாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், ரஜப் ஷஅபானுடைய மாதத்தில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமதானுடைய மாதத்தை அடைவதற்குரிய சந்தர்ப்பத்தை தருவாயாக. நாங்கள் கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். நபி அவர்களுக்கு ரமதானுடைய மாதம் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு தேவையா? ஏன்னா நபி அவர்களுடைய முந்திய பிந்திய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு முடிஞ்சாச்சு. நபி அவர்களுடைய கையில தான் சொர்க்கத்துடைய சாவி. ஹதீஸ்ல வருது, மிஃப்தாஹுல் ஜன்னதி பியதி, சொர்க்கத்துடைய சாவியே என்னுடைய கையில. ஹுர்ரிமத்துல் ஜன்னத்து அலல் அன்பியாஇ ஹத்தா அத்குலஹா, சொர்க்கத்துல நபிமார்கள் நுழைவது ஹராம், எது வரைக்கும் நான் நுழைய மாட்டேனோ அது வரைக்கும். அப்படின்ற எல்லா நபிமார்களை விட முதல்ல சொர்க்கத்துல நுழையிறதே எங்களோட தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய கையில தான் சொர்க்கத்துடைய ஷாவி. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிவிட்டால், யக்ஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், உங்களுடைய முந்திய பிந்திய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு விட்டது. நபி அவங்க பாவமும் இல்லை, பாவமும் செய்யலாம். அவ்வாறு ஏற்பட்டாலும் அதை நாங்கள் மன்னித்து விட்டதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றோம். அப்ப நபி அவங்கள்ட்ட பாவமும் இல்லை. நபி அவர்களுக்கு சொர்க்கம் கிடைப்பது என்பது 100க்கு 100 அல்ல, 200 நிச்சயம். அந்த மாதிரியான நபி அவர்களே ஏன் ரமதானுடைய மாதத்தை இந்த அளவுக்கு ஆதரவு வச்சாங்கன்னு சொன்னா, ரமதான் மாதம் ரஹ்மத்துடைய, அல்லாஹுடைய அருளுடைய, அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய, நரகத்தை விட்டு விடுதலை செய்யக்கூடிய, பல நன்மைகள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் உள்ள மாதம் தான் ரமதானுடைய மாதம். அதனால தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாதத்திற்கு முன்னாலே ரமதானுடைய மாதத்தை எதிர்பார்ப்பாங்க. உலகத்துல நாங்க பார்க்கலாம், உதாரணமா பிசினஸ் செய்றவங்க ஒரு சீசன் எதிர்பார்ப்பாங்க. எங்களோட நாட்டில் அநேகமா சிங்கள பெருநா சீசன் எதிர்பார்ப்பாங்க. அல்லது வேற ஒரு சிலர் டிசம்பர் ஸ்கூல், ஜனவரி ஸ்கூல் உண்டா, ஸ்டேஷனரி செய்கிறவங்க டிசம்பர் எதிர்பார்ப்பாங்க. ஏன் இந்த சீசன் வந்தால் எங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரம் ஒன்று செய்யலாம், பிஸ்னஸ் ஒன்று செய்யலாம். இப்போ நாங்கள் எங்களோட ஷரியாவில், எங்களோட மார்க்கத்தில் ரமதானுடைய மாதம் அமல்களுக்குரிய சீசன். அதில் மற்ற மாதங்களை விட ரமதானுக்கு விசேஷமாக தான் தாராங்க. உதாரணமா ஒரு சுன்னத்தை செய்தால் ஒரு ஃபர்துடைய நன்மை, ஒரு ஃபர்தை செய்தால் 70 ஃபர்துடைய நன்மை ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. அப்ப அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு ஆசைப்பட்டாங்க. என்னன்னா, ரமதானுடைய மாதம் விசேஷமான மாதம், சிறப்பான மாதம், அல்லாஹுடைய ரஹ்மத் அருள் இறங்கக்கூடிய மாதம் உண்டு. நபி அவர்களே இந்த அளவுக்கு ஆசைப்பட்டாங்க. நானும் நீங்களும் இந்த அளவுக்கு ஆசைப்படணும்.
ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? சஹாபாக்கள் உற்சாகப்படுத்துவாங்க. ரமதான் என்றா என்ன? ரமதான் என்ற வார்த்தைக்குரிய கருத்து என்ன? எரிக்குதல் அல்லது கரிக்குதல். எங்களோட பாவங்களை, எங்களோட குற்றங்களை எல்லாம் எரித்து சாம்பலாக்கக்கூடிய மாதம் தான் ரமதானுடைய மாதம். அப்போ ஒவ்வொரு அமல்களுக்கு பின்னால சில அர்த்தங்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நோன்புக்கு பின்னாலும் ஒரு அர்த்தம் ஒன்று இருக்குது. உதாரணமா தொழுகை. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை மோசமான மானக்கேடான காரியங்களை விட்டும் மனிதனை தடுக்கும். ஆனா இப்ப இதுல சில வேளைகளுக்கு ஒரு கேள்வி ஒன்று வார. சிலவங்க தொழுது கொண்டே இருக்கிறாங்க, பாவங்களே செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. குர்ஆன்ல 100% உண்மைத்தான். அப்ப அவங்களோட தொழுகையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டை ஒன்று இருக்கும். குர்ஆன்ல வந்தது 100% உண்மை. தொழுகை மோசமான மானக்கேடான பாவமான காரியங்களை விட்டும் அவரை தடுக்கும் என்றது 100% உண்மை. ஆனால் ஒரு ஆள் தொழுது கொண்டே இருக்கிறாரு, பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார் என்றா எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டை ஒன்று இருக்குது. அவருடைய தொழுகையில் ஏதாவது முன்ன பின் ஒன்று இருக்குது, அல்லது அவருடைய உணவுல ஏதாவது தப்பு தவறுகள், நஜீஸ் அசுத்தங்கள் இருக்குது, கொடுக்கல் வாங்கல் ஏதாவது ஒரு அடிப்படையில இருந்தால்தான் அந்த தொழுகை ருஹானியத் இல்லை. அதே மாதிரி ஜக்காத்தை பத்தி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா. நீங்க அவர்களோட பொருள்களில் இருந்து நீங்க ஜக்காத்தை எடுங்க. எடுப்பதன் மூலமாக அந்த பொருளுக்கு ஒரு தூய்மை, பரிசுத்த தன்மை ஏற்படும். அப்போ ஒரு ஆள் ஜக்காத் கொடுக்கிறார் என்றால் அது அவருடைய பொருளை சுத்தப்படுத்துவது தான். வருஷா வருஷம் சரியா கணக்கு பார்த்து ஜக்காத் கொடுத்தா அவருடைய பொருள் சுத்தம். அவருக்கு எந்த விதமான பெரிய பெரிய ஆபத்துகள் ஒன்றும் வராது. சில வருஷங்களுக்கு முன்னால் எனக்கு ஞாபகம், சில ஒன்றில் மட்டக்குழியை தான் நினைக்கிறேன், ஒரு சின்ன சூறாவளி மாதிரி வந்துச்சு. கொழும்புல மட்டக்குழி வந்து கூரைகள் எல்லாம் போச்சு, சில ஊர்கள் இதாகிடுச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி. அப்போ அங்கே எங்களை என்ன தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்கிறார். அவர்கிட்ட பெரிய ஒரு எஸ்டோஸ் ஒன்று இருக்கிறது. மாஷா அல்லாஹ், அவர் சரியா கணக்கு பார்த்து ஜக்காத் கொடுக்குறவர். அந்த எஸ்டோஸை சுற்றி உள்ள எல்லா அநேகமான வீடுகளுடைய எல்லா கூரைகள், சீட்டுகள், தகரங்கள் எல்லாம் கலந்து போயிட்டு இந்த எஸ்டோஸுக்கு ஒன்றுமே நடக்கல. ஒரே ஒரு தகரம் மட்டும் கொஞ்சம் அங்கலாச்சு. ஆனால் அதனால் அது அவர் அரிசி தண்ணி பொழிந்தா எப்படி இருக்கும்? ஆனால் ஒரு மூட்டை அரிசிக்கு கூட ஒன்றுமே வராத மாதிரி அல்லாஹ் பாதுகாத்தான். அப்போ எங்களுக்கு அந்த நேரத்தில் விளங்கிச்சு, இந்த மனுஷன் மாஷா அல்லாஹ் சரியா கணக்கு பார்த்து ஜக்காத் கொடுக்கிறாரு, ஆபத்துகள் இல்லை. சில நேரங்களில் நாங்கள் பார்க்கலாம், ஒரு சிலருக்கு ஜக்காத் கொடுக்கும்போது நான் இவ்வளவு கொடுக்கணுமா, கொடுக்கறதான் கொஞ்சம் குறைச்சி கொடுக்குற, அல்லது முறைப்படி கொடுக்குறல்ல, இவர் கொஞ்சம் நான் 1000 ரூபாய் எப்படி கொடுப்பேன்னு யோசிப்பாரு. சில வேளை வேறொரு வழியால் 2000 3000 போயிட்டு சேர்ந்து. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், ஜக்காத்தின் மூலமாக அந்த பொருளுக்கு, அதாவது பரிசுத்தம், அந்த பொருள் தூய்மையாக்கப்படுகின்றது, அந்த பொருள் பாதுகாக்கப்படுகிறது. அதே மாதிரி தான் நோன்புக்கு பின்னால சில அர்த்தங்கள் இருக்குது. நாங்கள் அடிக்கடி கேட்குற ஆயத்து தான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட மாதிரி நோன்பையும் உங்களுக்கு கடமையாக்கினோம், நீங்கள் முத்தகீன்களாக ஆகுவதற்கு. உங்கள்கிட்ட தக்குவா, உங்கள்கிட்ட பயபக்தி, உங்கள்கிட்ட இறையச்சம், அல்லாஹுடைய பயம் வருவதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. ஆனால் நான் என்னை சேர்த்தே கூறுகின்றேன், நாங்கள் 30 வருஷம் 35 வருஷம் 40 வருஷமாக நோன்பு பிடிக்கிறோம். ஆனால் இன்னும் அந்த தக்குவா வரல, அந்த இறையச்சம் வரல. அல்லாஹுடைய பயம், பயப்பட வேண்டிய முறைப்படி உண்டான அந்த பயம் ஏன் வருதில்லை? குர்ஆன் 100% உண்மைதான். குர்ஆன்ல எந்த விதமான பொய்யோ மாற்றமோ மோசடியோ ஏமாற்றமோ இல்லை. குர்ஆன் உண்மைதான். நாங்களும் 30-40 வருஷமா நோன்பு பிடிக்கிறோமே, ஏன் எங்கள்கிட்ட தக்குவா வருதில்லை? குர்ஆன்ல வருது, நோன்பின் மூலமாக தக்குவா வரும், ஏற்படும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நாங்க பிடித்து கொண்டே இருக்கிறோம், ஆனால் நோன்பின் மூலமாக ஏன் தக்குவா வருதில்லைண்டா, முதல்ல எங்களோட உள்ளத்தை நாங்க முதல்ல சுத்தமாக்கணும். எங்களோட உள்ள மீக்கதே இந்த தக்குவா, அல்லாஹுடைய பயம் உள்ளத்துல வாராண்டா, அல்லாஹ் அல்லாதவைகளுடைய நம்பிக்கையை முதல்ல வெளியாக்கணும். ஒரு பாத்திரத்தில் எதையாவது போடணும்டா இருக்கிறத வெளியாக்கினா தான் அந்த பாத்திரத்தில் உள்ள போடணும்.
முதல்ல அல்லாஹுடைய பயம் உள்ளத்துல வரணும்டா அல்லாஹ் அல்லாதவைகளின் மீது உண்டான நம்பிக்கையை முதலாவது வெளியில் எடுத்துடணும். உதாரணமா பணத்தால, ஆட்சியால, அதிகாரத்தால, வளத்தால, சக்தியால, பலங்களால நடக்கும்ன்றே அந்த நம்பிக்கையை முதலாவது எடுத்துடணும். அது எல்லாத்தையும் எடுத்தா அதற்கு பின்னால் அல்லாஹ் மீது உண்டான பயம், அல்லாஹ் மீது உண்டான நம்பிக்கை அது உள்ளத்துல வர வர வரத்தான் அதன் மூலம் எங்களோட அமல்ல ரூஹானியத் ஏற்படும். இதற்கு சொல்லுவாங்க தஸ்கியா. தஸ்கியான்னு சொன்னா உளச்சுத்தம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா அனுப்பப்பட்ட உடனே மிக முக்கியமான 3 வேலைகளை நபி அவங்க செய்தார். அது குர்ஆன்ல மிக தெளிவாகவே வருது. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. நாங்க எழுத வாசிக்க தெரியாதவர்களிடமிருந்து ஒரு நபியை ரசூலை நாங்க அனுப்பி வைத்தோம். அந்த ரசூல் செய்த வேலை மிக முக்கியமான 3 வேலைகள். யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை ஓதி ஓதி அந்த மக்களை ஏகத்துவத்தின் பக்கம், தௌஹீதின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பாங்க. இரண்டாவது வயுஸக்கீஹிம், அவர்களை சுத்தப்படுத்துவாங்க. தஸ்கி என்று சொன்னா உளச்சுத்தம். அப்ப ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது அவர்கள்ட்ட செய்த அவங்க குஃப்ரில் இருந்தாங்க, ஷிர்க்ல இருந்தாங்க, வேற வேற நம்பிக்கைகள் இருந்தாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? அவர்களுடைய உள்ளத்துல அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தினாங்க. தஸ்கியா, உள்ளத்துல அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அல்லாஹ் அல்லாதவைகளுடைய நம்பிக்கைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி இல்லாமலாக்கி உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினாங்க. இன்றைக்கு நாங்க பார்க்கலாம், வெளிச்சுத்தம் உண்டு, உள் சுத்தம் உண்டு. நாங்கள் எல்லாம் வெளிச்சுத்தம், மாஷா அல்லாஹ், எங்களோட உடுப்பு, எங்களோட ஆடை, எங்களோட உடல் இதெல்லாம் நாங்கள் சுத்தமாக உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நாங்கள் சுத்தம் பண்ணுறதுக்கு அதுக்கு டைம். எங்களோட வாகனம் மாதத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணுறோம். எங்களோட கம்ப்யூட்டர் வைரஸ் வந்துடாமல் அதையும் நாங்கள் என்ன செய்கிறோம், அதையும் நாங்கள் காட் பண்ணுகின்றோம். எங்களோட ஊட்ட சுத்தமாக 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒருக்கா பெயிண்ட் பண்ணுகின்றோம். உலகத்துல எதை பாவித்தாலும் சரி அடிக்கடி சேவிஸ் பண்ணாம இந்த என்ன செய்யும், அது வேலை செய்யாது. ஆனா அநேகமானவர்கள் இப்ப நான் 40 வயசாச்சு, 50 வயசாச்சு, என்னுடைய கல்பை நான் இன்னும் சுத்தமாக்கலையே. கல்பு அது சுத்தம் இல்லாட்டி அதுக்குள்ள இருக்கிறது தான் பேராசை, பொறாம, வஞ்சகம், நயவஞ்சகத்தனம, பதவி மோகம், அடுத்தவர்களை தவறா நினைப்பது, அடுத்தவர்கள் அற்பமா நினைப்பது, பெருமை, இதெல்லாம் அந்த கல்புக்குள்ள இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது இதை சுத்தப்படுத்தினாங்க. எந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அடுத்தவர்களை மதித்தாங்கன்ற தான் ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி சஹாபாக்கள் அடுத்தவர்களை மதித்தாங்க. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு தடவை நபி அவங்க சொல்லி கொண்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு அமல் செய்வதன் மூலமாக அவர் இந்த சொர்க்கத்தால போவார். உதாரணமா நோன்பாளி ரையான் என்ற வாசலால, சதக்கா கொடுத்தவர் இந்த வாசலால. நபி அவர்கள் ஒவ்வொரு அமல்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யாராவது ஒரு ஆள் இருக்கிறாரா சொர்க்கத்துடைய எல்லா வாசல்களாலும் போகக்கூடியவர் இருக்கிறாரா? சொன்னாங்க, யா அபூபக்கர், நீங்க தான் அல்லாஹ் இருப்பீங்க, சுவர்க்கத்துடைய எல்லா வாசல்களாலும் நீங்க போவீங்க. நாங்கள் இன்றைக்கு ஒரு வாசலால போமான்றது கூட அல்லாஹ் எங்களுக்கு அப்படி ஆக்கி வைக்கணும், எங்களுக்கு என்ன தெரியா. ஆனால் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விளைத்தனவே சொன்னாங்க, அபூபக்கர், சுவர்க்கத்துடைய 8 வாசல்களால நீங்க அழைக்கப்படுவீங்க, எங்களுக்குள்ளால வாங்க, எங்களுக்குள்ளால வாங்க. அப்ப அதை விட பெரிய பாக்கியம் என்ன? சுவர்க்கத்துடைய 8 வாசல்களால கூவி அழைக்கப்படக்கூடிய ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு பணிவு உண்டா? சிலவேளை பறவையை பார்த்து சொல்லுவாங்க, தூபாலகையா பறவையை உனக்கு சோபனம் உண்டாவதாக. தகுலு மின ஷஜர், மரங்களிலிருந்து சாப்பிடுகின்றாய். வதஸ்ததில்லு பிஷஜர், மரங்களுடைய நிழலிலேயே கொப்புகளிலே தங்கி விடுகின்றாய். நீ அப்படி இருந்து விடுகின்றாய், உனக்கு எந்த ஒரு கேள்வியும் இல்லை. யா அலைத அபூபக்கர் மிஸ்லக், இந்த அபூபக்கர் உன்ன மாதிரி ஆகி இருக்க கூடாது. அப்ப இது என்னண்டா, இதுதான் அந்த பணிவு.
நபி அவர்கள் அவர்களை பத்தி இந்த அளவுக்கு உயர்த்தி கூறியும், நிறைய சிறப்புகள் இருக்குது, சொல்ல நேரம் இல்லை, இவ்வளவு உயர்த்தி கூறியும் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பறவையை பார்த்து கை சேதப்படுறாங்க. அபூபக்கர் இந்த பறவை மாதிரி ஆகியிருக்க கூடாது. அதே மாதிரி தான் ஹதரத் உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு. நான் எதை சொல்ல வரேன்டா, எங்கட கல்புகள் நீக்குது இன்றைக்கு. அதுதான் உள்ரங்கமான நோய். குர்ஆன்ல வருது, வதரு ஸாஹிரல் இஸ்மி வ பாத்தினஹு, பாவங்களுடைய வெளிரங்கத்தையும் விடுங்க, உள்ரங்கமான பாவத்தையும் விடுங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நாங்க எல்லாம் வெளிரங்கமான பாவங்கள் இருந்து நாங்க அல்ஹம்துலில்லாஹ் பாதுகாத்திருக்கிறோம். மதுபானம் குடிக்கிறல்ல, விபச்சாரம் செய்யறல்ல, போத வஸ்துக்கு அடிமை இல்லை, வேற மத்த இன்னும் நிறைய பாவங்கள், குற்றங்கள், தவறுகள் எல்லாமே இருக்குது. இது வெளிரங்கமான பாவம். ஆனா உள்ரங்கமான பாவம் இருக்குது, அதற்கு இன்றைக்கு வைத்தியம் சரியான குறவு. உதாரணமா உள்ரங்கமான பாவம் தான் போராமை, உள்ரங்கமான பாவம் தான் பெருமை, உள்ரங்கமான பாவம் தான் அகம்பாவம், உள்ரங்கமான பாவம் தான் அடுத்தவர்களை அற்பமாக சாதாரணமாக கருதல். இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்லையும் நீக்குது. எந்த அளவுக்குன்னு எங்களோட குடும்பத்தில் 4-5 பேர் இருக்கிறாங்க. 3-4 ஆம்பளை பிள்ளைவங்க நல்ல இன்டெலிஜென்ட், நல்ல பர்ஃபெக்ட், நல்ல பிஸ்னஸ் தொழில் எல்லாம் வியாபாரமே எல்லாம் செய்கிறாரு. ஒரே ஒரு சகோதரர், அவரு கொஞ்சம் நோய், அவர் கொஞ்சம் முன்ன பின் இருக்கிறாரு. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் அவர் ஒரு மாதிரியாக தான் பார்க்குறார். அங்கே போகும்போது நீங்கள் வரவானம், இந்த சபைக்கு நீங்க வரவானம், நீங்க வந்த எங்களுக்கு சரியில்லை. ஆனா இதெல்லாம் என்ன, இது ஒரு குறையுள்ளவர்களை அற்பமாக கருதுவது. நபி அவங்களோட ஹதீஸே இருக்குது, இன்னமா துன்சரூன வ துர்ஸகூன பிதுஅஃபாயிக்கும், உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்கிறதும் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் வாரது உங்களை வச்சு அல்ல, உங்களோட பலகீனர்களை வச்சு. உங்களோட குடும்பத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளை ஈக்கிறாரு, உங்களோட குடும்பத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை ஈக்கிறாரு, கொஞ்சம் வீக்கா ஈக்கிறாரு, நீங்க நினைக்கிறீங்க அவனை நான் பார்க்கிறேன். நபி அவங்களோட ஹதீஸ், அவனால தான் உங்களுக்கு ரிஸ்கே கிடைக்குது, அவரால் தான் உங்களுக்கு பரக்கத்தே வருது, அவரால் தான் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை அவரை வச்சுத்தான் அல்லாஹ் தருகின்றான். அப்ப எதை சொல்ல வாரோம்டா, மற்றவர்கள் அற்பமாக கருதுவது, மற்றவர்களை சாதாரணமாக கருதுவது, அது இல்லாம பெருமை வாரது, அகம்பாவம் வாரது, ஆணவம் வாரது, கோபம் வாரது, விட்டு கொடுப்பாம இருக்கிறது, இதெல்லாம் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த நோய்கள். அப்ப இந்த தஸ்கியா இப்ப உங்களுக்கு வரும். அப்ப இந்த ஹஸ்ரத் இது எப்படி நீக்கிறது? நாங்க இந்த தஸ்கியா, இதுக்கு சொல்றது தஸ்கியா, உள சுத்தம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அது தன்னுடைய மனைவிமார்களாக இருக்கலாம், அல்லது தனக்கு நெருக்கமான சஹாபாக்களாக இருக்கலாம். ஆனா அநேகமானவர்களுக்கு இந்த சிந்தனை வாரல்ல, நான் செய்யறது இது பாவம் என்று நினைவு வாரல்ல. உதாரணத்துக்கு வைங்களேன், ஒரு ஜிஹாது போறாங்க, ஒரு யுத்தத்துக்கு நபி தோழர்கள் எல்லாம் போறாங்க. போய் ஒரு இடத்துல ரிட்டர்ன் வர நேரத்தில் ஒரு இடத்துல டென்ட் அடிச்சு தங்குற நேரத்தில் ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் மிக முக்கியமான மூத்த சஹாபாக்கள். ஒரு யங் வாலிப சஹாபி இருந்தார். அவர் தான் இவங்களுக்கு கொஞ்சம் ஹிதுமத் மாதிரி இவங்களுக்கு வேலைகளை செஞ்சு கொடுப்பாரு, பணிபடிகளை செய்வார். ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுத உடனே ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேருக்கும் கடுமையான பசி. இப்போ சாப்பிட்றதுக்கு ரொட்டி இருக்குது, ஆனம் இல்லை, ஏதாவது கறி உண்டு இல்லை. இந்த வாலிபர்கிட்ட கூப்பிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு ஆனம் வாங்கி கொண்டு வாங்கான்னு அனுப்பலாம்னு பார்த்தா அவர் ஒரு மூலையில படுத்து கொண்டு இருக்கிறார். அப்ப ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் அவரை பார்த்துட்டு, என்னப்பா ஒரே தூங்கி கொண்டு இருக்கிறார், சும்மா ஒரு வார்த்தை தான், இன்னஹு லனஊம், அவர் பெரிய தூங்கு மூஞ்சின்னு மட்டும்தான் சொன்னார், அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்தில் அந்த வாலிப சஹாபி எழும்பினாரு, ஓடி வந்தாரு. வந்து ஹதரத் அபூபக்கர் உமர்கிட்ட கேட்டாங்க, என்ன சாப்பிட்டீங்களா? இல்லை, ரொட்டி இருக்குது, ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு ஏதாவது கறி வாங்கி கொண்டு வாங்க. அவர் ஓடுறாரு, யார் ரசூலல்லாஹ்? ஹதரத் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் கறி கேட்குறாங்க. நபி அவங்க சொன்னதை நபி அவங்க கேட்டுட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, போய் சொல்லுங்க அவங்க 2 பேர்கிட்ட, அவங்க ஏற்கனவே சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னு சொல்லி. அவர் ஓடி வராரு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்களா? அவங்க 2 பேரும் மறுக்க வராங்க, யார் ரசூலுல்லாஹ், காலையிலிருந்து இதுவரைக்கும் நாங்கள் சாப்பிடவே இல்லை, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னு சொல்லி இருக்கிறீங்க. அப்போ தான் நபி அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் அவங்க 2 பேருக்கும் பசி, உங்களோட ஹாதிமை தேடினீங்க, அவர் ஒரு மூலையில் தூங்கி கொண்டிருந்தார்,
அவரை பார்த்து நீங்கள் 2 பேரும் என்ன சொன்னீங்க? இன்னஹு லனஊம், அவர் பெரிய தூங்கு மூஞ்சின்னு சொல்லி அவரை பற்றி ரீபத் பேசிட்டீங்க, அவரை பற்றி புறம் பேசிட்டீங்க. அவருடைய மாமிஷத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களோட பல்லுகளுக்கு இடையில உங்களோட மாமிஷத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சொல்ல வாரேன், மிக முக்கியமான சஹாபி ஹதரத் அபூபக்கர், மிக முக்கியமான சஹாபி ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. ஆனால் இந்த 2 பேரும் கொஞ்சம் அடுத்தவரை பற்றி தவறா பேசினதுனால நபியவங்க கண்டும் காணாமலும் இருக்கல்ல, உடனடியாக நபியவங்க திருத்தி கொடுத்தாங்க. இதுதான் தஸ்கியா. ஏன்? அடுத்தவர்களை பற்றி தவறாக அவர் கீபத் பேசினாரு. இன்றைக்கு அல்லாஹ் மன்னிக்கணும், நான் என்னை சேர்த்தே கூறுகின்றேன். 4 பேர் சேர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஒரு ஆளுக்கு ஃபோன் வருது, அவர் எழும்பி போகிறாரு, 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேர் மறுக்கா எழும்பி போனவரை பற்றி பேசினான். அப்போ எங்களுக்கு விளங்குது இல்லை, நான் இது பெரிய ஒரு பாவம் ஒன்று செய்கிறேன். வளமையாக எங்கட இது தவறுகள் நடக்குது. சில ஆட்கள் என்ன சொல்ற, நாங்கள் என்ன ஹஜ்ரத் பொய்யா சொன்னோம், ஈக்கிறதை தானே பேசணும். ஹதீஸில் வருது, ஈக்கிறதை பேசுறது தான் ரீபத், இல்லாததை பேசினா அவதூறு. எது இருக்கிறத பேசுகிறோமோ அதுதான் கீபத், அதுதான் புறம். எது அவர்கிட்ட இல்லாததை பேசணுமோ அது அவதூறா பேத்துரும். இப்போ நானே முன்னால எல்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எல்லாம் வந்துச்சு. எங்களோட ஒரு இலங்கையுடைய ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடித்தவங்க அவர்களுடைய அதை ஃபேஸ்புக்கில் போட்டு நாங்கள் அங்கேயே வச்சு சொன்னோம், சரி அவங்க செய்தது தவறு. என்ன கணவன் மனைவி இருந்தாலும் அவங்க சேர்ந்து இந்த இப்படி எல்லாம் படம் எடுத்து ஹோபாண்டு போட்டு ஃபேஸ்புக்கில் இதாக்கினாங்க. ஆனால் அவங்க செஞ்சது ஒரு தவறு. ஆனால் அவங்களோட தவறை பேசி எங்களோட 1000 தவறு செஞ்சுட்டாங்க. ஏன்? கீபத் புறம் பேசுறது விபச்சாரத்தை விட கடினமானது. ஹதீஸ்ல வருது, அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா. கீபா புறமிக்குது ஜினாவை விட கடுமை. ஆனா அவங்க செஞ்சாங்கன்னு வைங்க, ஜினாண்டே வைப்போம் ஒரு பேச்சுக்கு. ஆனா அதை பேசி அதை ஃபார்வர்ட் பண்ணி அதுக்கு இவர் எழுதுறார் செய்தி. அவங்கள அப்படி விடக்கூடாது, இவங்களை இப்படி கொடுக்கணும், இவங்களை இந்த தண்டனை கொடுக்கணும், இவங்கள கல்லால் அடிச்சு கொள்ளணும். உடனே இவங்க தான் எல்லாரும் நீதிபதியா மாறியாச்சு. விளங்குது இல்லை, இது பேசுறதுக்கு நான் தகுதியே இல்லை. ஏன்? அவர் செஞ்ச தவறை பத்தி நான் பேசுறது தான் கீபத்து. எந்த அளவுக்கு இந்த ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு மனிதர், அவர் தஜ்ஜால் மாதிரி சில அடையாளங்கள் இருந்துச்சு. அப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வருது, அவர் தஜ்ஜாலோ தெரியா அப்படின்னு. இப்போ ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ் அனுமதித்தாங்க, நான் அவனை வெட்டிட்டு வாரேன். நபி அவங்க என்ன சொன்னாங்க உமர்கிட்ட, உமர் அவன் தஜ்ஜாலா கூட இருந்தால் வெட்டுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு அனுமதி இல்லை, அதுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் வரணும். அவர் உண்மையிலேயே தஜ்ஜாலாக இருந்தாலும் உமர் உங்களுக்கு அனுமதி இல்லை, அதுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் சாட்டப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்படி தடுத்தாங்கன்னு சொன்னால், உங்களோட கல்புல கூட அவரை பற்றி அந்த மாதிரியான தப்பு எண்ணம் தவறான எண்ணம் வரக்கூடாது. தன்னுடைய மனைவிமார்களாக இருக்கலாம். ஒரு தடவை ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதரத் ஹஃப்ஸாவை பற்றி சொன்னாங்க, ஹஸ்புக சஃபியாவை பற்றி, ஹஸ்புக மின் சஃபியா கதா வ கதா தானி கசீரா. சஃபியா அவ குட்டை, எங்கட பாஷையில் சொல்கிறாங்க அவ கட்டச்சி தானே அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க, அந்த வார்த்தையை கடலில் போட்டு கடலில் கரைச்சா கடலுடைய நீரே நாரி விடும். கடலுடைய நீர் எவ்வளோ பெரிய நீர், கடல் தண்ணியே நாரி விடும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா தானே பரவாயில்லை. அப்போ இதெல்லாம் எங்களுக்கு பெரிய ஒரு பாடம். எங்களோட மனைவி கொஞ்சம் தவறுதலாக பேசுகிறாங்க, எங்களோட மகள் கொஞ்சம் அப்படி இப்படி பேசுகிறாங்க, எங்களோட மகன் கொஞ்சம் அப்படி இப்படி பேசுகிறாங்க, நாங்கள் அங்கே நிற்கணும். எங்களுக்கு இது தேவையில்லை, அவங்க இவங்களோட பேச்சு எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் ஏன் சும்மா பாவத்தை தேடிக்கொள்ளணும். அப்போ நான் இதை சொல்லிக்கொண்டு வாரேன்டா, இன்றைக்கு இதெல்லாம் எங்களோட கல்புகளில் உள்ள இருக்குது. இது எப்படி இல்லாமல் ஆக்கிறது? மற்ற எல்லாத்துக்கும் நாங்கள் கிளியர் பண்ணி கொண்டே இருக்கிறோம். உடுப்புகளையும் சுத்தமாக்குறோம், வாகனங்களையும் சர்வீஸ் பண்ணுறோம், வீட்டையும் சுத்தமாக்குறோம், ஃபர்னிச்சர்ஸையும் வருஷம் 2 வருஷத்துக்கு ஒருக்க மாற்றுறோம். ஆனால் எங்களோட கல்புகள் உள்ள இவைகளை நாங்கள் இன்னும் சுத்தமாக்கல. இதுக்கு என்ன வழி? இதுக்கு தான் மிக முக்கியமான 3-4 வழிகள் இருக்குது. அதன் மூலம் உள்ளம் சுத்தம் அடையும். நான் சூரா முஸம்மில் ஓதினே ஆரம்பத்தில் உள்ள ஆயத்,
இந்த சூரா முஸ்தம்மில நாங்கள் விளங்கணும், நபி அவர்களுக்கு வஹி வந்த அந்த ஆரம்பத்தில் இறங்கிய ஆயத்து தான். நபி அவர்களுக்கு வஹீல முதலாவது சூரா இக்ரால 5 ஆயத்து இறங்கிச்சு, 2வது சூரா நூன் வல் கலம் இறங்கிச்சு, 3வது சூரா முஸ்தம்மில். வஹீயுடைய ஆரம்பத்தில் இறங்கியதான் முஸ்தம்மில். அந்த முஸ்தம்மில்ல வார விடயம் எவ்வளவு முக்கியம்ண்டா, குர்ஆன்ல இன்னும் ஒரு சூறாவுல நான் தஸ்கியான்னு சொன்னேன். தஸ்கியான்ற உளச்சுத்தம் அது எவ்வளவு முக்கியமானது என்று சொன்னா, நாங்க குர்ஆன்ல சின்ன சூரா வஷ்ஷம்சி வதுஹாஹா அதுல பாருங்க, வஷ்ஷம்சி சூரியனின் மீது சத்தியமாக, வதுஹாஹா அதிகாலை வேளையின் மீது சத்தியமாக, வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها. இதெல்லாம் சத்தியம் தான். இவ்வளவு பொருட்களை கொண்டு அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். சூரியனை கொண்டு, பகல் வேலையை கொண்டு, இரவை கொண்டு, இப்படி பல பொருட்களை கொண்டு சத்தியம் செஞ்சுட்டு வனஃப்ஸின் வமா சவ்வாஹா இந்த ஆத்மா இதை சீராக படைத்தவனின் மீது சத்தியமாக, ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா இந்த நஃப்ஸுக்கு இந்த ஆத்மாவுக்கு நல்லது கெட்டதையும் அல்லாஹ் இல்ஹாமா போட்டுட்டான். இன்றைக்கு யாரு தவறு செஞ்சாலும் பின்னால ஒரு கை சேதம் அடைய, நான் செஞ்சுட்டே தானே மனசாட்சியின் ஒன்றைக்கு அவருக்கு விளங்கும், இது மிஸ்டேக், இது தவறு. அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா அந்த ஆத்மாவுக்கு நலவு கெடுதி ரெண்டை பற்றியும் நாங்க இல்ஹாமா உதயமா போட்டுட்டோம். இந்த நஃப்ஸை பற்றி சொல்லிட்டு தான் அல்லாஹ் கூறுகின்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. ஸக்காண்டா அந்த தஸ்கியா. நாங்க எவ்வளவு நேரம் பேசிக்கொண்டு வரோம். தஸ்கியாண்டா குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. யாரு அந்த உள்ளத்தை நஃப்ஸை சுத்தப்படுத்தி விட்டாரோ அவர் தான் வெற்றி பெற்று விட்டார். நாங்க யோசிக்கணும், இத்தனை பொருட்களை கொண்டு சத்தியம் செய்யறது என்ற லேஷா? ஏன் இத்தனை பொருட்களை கொண்டு அல்லாஹ் சத்தியம் செய்யறான்டா? இந்த உள்ள சுத்தம் இருக்குது அவ்வளவு முக்கியமான ஒன்று. உள்ளத்தை சுத்தப்படுத்திட்டோம்டா நாங்க சொன்ன இந்த அநேகமான பாவங்கள் நடக்காது. அந்த உளச்சுத்தம் ஏற்படல, அதனால தான் அமல்களும் செய்கிறோம், மற்ற பாவங்களும் நடக்குது, தப்புகளும் நடக்குது, தவறுகளும் நடக்குது. அப்போ உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? அந்த சூரா முஸ்தம்மில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார், யா அய்யுஹல் முஸ்தம்மில் குமில் லைல இல்லா கலீலா. போர்வை போர்த்தியவரே நீங்க என்ன செய்யுங்க? இரவுல நின்று வணங்குங்க. குமில் லைல முழு இரவும் நின்று வணங்குங்க. இல்லா கலீலன் கொஞ்ச நேரத்தை தவிர, நிஸ்ஃபஹு அல்லது பாதி இரவு, அவின் குஸ்மின்ஹு அல்லது பாதியில கொஞ்சத்தை குறைச்சிக்கோங்க, அவுசித அலைஹி அல்லது அதை விட கொஞ்சம் கூட்டிக்கோங்க. நபியோட வளமையான வழக்கம் என்னன்னா, இரவை 3ஆ பிரிப்பாங்க. முந்திய 2 பகுதியில தூங்குவாங்க, பிந்திய 3வது பகுதியில எழும்பிடுவாங்க. உதாரணமா இரவுக்கு 12 அவர் வைங்க. அந்த இரவு சூரியன் மறைகிறதிலிருந்து 6 அவர் நபி அவர்கள் மக்ரிப் தொழுகை, இஷா தொழுகை, அதுக்கு பின்னால தூங்குவாங்க. ஒரு 3-4 அவர் தூங்குவாங்க. அதற்கு பின்னால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 3வது பகுதியில எழுப்பி வணங்குவாங்க, நபியுடைய வழக்கம். அப்ப அதுல அந்த வணக்கத்துல என்ன செய்யணும்? அவுஸித அலைஹி வரத்திரில் குர்ஆன தர்தீலா. நான் தஸ்கியாவுக்கு சொல்ல வாரது உள்ள சுத்தம் எதன் மூலம் ஏற்படும் என்று சொன்னால், வரத்திரில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை நீங்க அமைதியாக நிறுத்தி ஓதுங்க. எங்களோட நாட்டில் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இந்த டிவி அது எல்லாத்துக்கும் முன்னால் ஒரு காலம் மக்ரிபான எல்லா வீட்லேயும் குர்ஆனுடைய சப்தம், காலையில் ஃபஜ்ரான எல்லா வீட்லேயும் குர்ஆனுடைய சப்தம். இப்போ பெரிய ஒரு நஷ்டம் உண்டா, அந்த குர்ஆனும் ஓதுறாங்க, மெதுவாக ஓதுறாங்க, அமைதியாக ஓதுறாங்க. வீட்டில் ஏதாவது ஜின்கள் ஷைத்தான்களுடைய கோளாறு என்றாலும் குர்ஆனை சத்தமாக ஓதணும். குர்ஆனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்குது என்றால், ஜின்களுக்கு ஷைத்தான்களுக்கு கிட்ட நிற்கலாம். அதனால தான் குர்ஆனை சத்தமாக ஓத சொல்லல. ஆண்கள் பெண்கள் கொஞ்சம் சப்தத்தை குறைச்சித்தான் ஓதணும். ஆண்கள் யாரும் இல்லாட்டி பரவாயில்லை. ஆனால் குர்ஆன் என்ன செய்யணும்? அவுஸித் அலைஹி வரத்தில். நபி அவங்களுக்கு தேவையா? அல்லாஹ் கூறுகிறான், வரத்தில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை நீங்க நிறுத்தி அமைதியாக ஓதுங்க.
அப்ப குர்ஆன் ஓதுவதின் மூலமாக உள்ளம் சுத்தம் ஏற்படுகின்றது. குர்ஆன்ல நீங்க அந்த பாப்பீங்க மன்சில் என்று இருக்குது. குர்ஆன்ல மொத்தம் 7 மன்சில்கள் இருக்குது. 7 மன்சில் குர்ஆனை 7ஆ பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது அதை சுருக்கமா சொன்னா ஃபமி பிஷவு கொண்டு வாங்க. ஃபாத்திஹாவிலிருந்து சூரா மாயிதா வரைக்கும் ஒரு மன்சில், மாயிதாலிருந்து யூனுஸ் வரைக்கும் ஒரு மன்சில், கிட்டத்தட்ட 5.5 ஜுஸு வருது. அப்ப இந்த 7 மன்சில் ஆச்சுன்னா அநேகமான நல்லவர்கள் கிழமைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எனக்கு அனுமதித்தாங்க, குர்ஆனை நான் என்ன செய்யணும்? அவர் அதிகமா ஓதி கொண்டிருந்தார். நபி சொன்னாங்க, அப்துல்லா, குர்ஆன் நீங்க மாசத்துக்கு கொண்டு தான் ஓதணும். இல்லை யா ரசூலல்லாஹ், இதை விட எனக்கு கூடுதலாக ஓதலாம். அப்ப நபி சொன்னாங்க, சரி மாசத்துக்கு 3 ஓதுங்க, 10 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், இதை விட கூடுதலாக ஓதலாம். கடைசியில சொன்னாங்க, சரி 3 நாளையில் ஒரு குர்ஆன் முடியுங்க, ஒரு நாளைக்கு 10 ஜுஸு ஓதுங்க. இப்ப நான் எதை சொல்ல வாரேன்டா, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓதுவாங்க, தன்னுடைய சஹாபாக்களையும் ஓத வைப்பாங்க. ஆனா இன்றைக்கு பெரிய நஷ்டம் என்னன்னா, புள்ளவங்களை குர்ஆன் ஓத வைக்கிறோம், ஆனா குர்ஆன் ஓதுறதுக்கு படிச்சதுக்கு பின்னால குர்ஆன் ஓதுறல்ல. குர்ஆன் ஓதுறத நாங்க வணக்கமாக கருதணும். நீங்க மாஷா அல்லாஹ் நிறைய பேர் இப்ப உம்ராவுக்கு போறீங்க, விசேஷமா ரமதான்ல நீங்க உம்ராவுக்கு போன ஹரம் ஷரீஃப்ல பாக்குற காட்சி என்ன? எல்லாரோட கையிலையும் குர்ஆன் தான். அது சும்மா இல்ல, லுஹருக்கு வந்தா இஃப்தாருக்கு தான் போவாங்க. நீங்க அங்க போயிட்டு பாருங்க, மக்காலே தான் மதீனாவுலே தான் முழுக்க முழுக்க குர்ஆன் ஓதுறது. பெரிய கை சேதம் கவலை என்னாண்டா, எங்கட ஜெனரேஷன் இந்த ஓதுறது அப்படி குறைஞ்சிருச்சு. குர்ஆன் ஓதுவதின் மூலம் தான் உள்ளம் சுத்தமாகுது. நபி அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு, நீங்க குர்ஆன் ஓதுங்க, வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை அமைதியாக நிறுத்தி ஓதுங்க. அப்ப முதல்ல என்ன செய்யணும்? வீட்டில் உள்ள வாப்பாவும் உம்மாவும் டைம் எடுத்து ஓதணும். நாங்க எப்படி இங்க தொழுகிறோமோ, நாங்க எப்படி மற்ற வணக்கங்கள் செய்யறோமோ, அதே மாதிரி திலாவத்துல் குர்ஆன் அது தனியான ஒரு வணக்கம். உலகத்துல குர்ஆனுக்கு கிடைக்கிற நன்மை மாதிரி வேற எந்த அமலுக்கும் இல்லை. ஏன்? ஒரு ஆள் உதோட ஓதுறாரு, தொழுகையில ஓதுறாரு, அப்போ ஒரு எழுத்துக்கு 100 நன்மை. லேசா உலகத்துல பாருங்க, ஒரு ஆள் குர்ஆன் ஓதுறாரு, இவர் பக்கத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறாரு, நான் சஜிதாவுடைய ஆயத்தை ஓதுறேன், நான் சஜிதாவுடைய ஆயத்தை தான் ஓதுறேன், அவர் கேட்கிறாரு, அவருக்கும் சஜிதா செய்வது சுன்னத்து. எங்கேயாவது ஈக்குமாய்? அவர் சஜிதாவுடைய ஆயத்தை ஓதல்ல, ஓதுறது நான். அந்த சஜிதாவுடைய ஆயத்தை அவர் கேட்டதனால அவருக்கும் சஜிதா சுன்னத்து, எனக்கும் சஜிதா சுன்னத்து. அப்ப ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க அடிக்கடி கேட்கறது, நீங்க இந்த ஹதீஸ்களை கேட்டிருப்பீங்க, ஒரு சஹாபி சொல்லுவாரு, நான் ரசூலுல்லாஹ்க்கு பின்னால வந்து நின்றேன், நபி அவங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினாங்க, அதுக்கு பின்னால சூரத்துல் பக்கராவை ஆரம்பிச்சாங்க, சூரத்துல் பக்கராவுடைய 100 ஆயத்தில் முடிப்பாங்கன்னு பார்த்தேன், முடிக்கல. 200 ஆயத்தில் முடிச்சிட்டு ருக்குக்கு போவாங்கன்னு பார்த்தேன், போகல. சூரத்துல் பக்கரா கிட்டத்தட்ட 2.5 ஜுஸு. நபி அவங்க என்ன செய்யறாங்க? சூரத்துல் பக்கரா ஓதிட்டு மறுக்க சூரத்து ஆல இம்ரான் ஆரம்பிச்சாங்க, அதுக்கு பின்னால சூரா நிசாவை ஆரம்பிச்சாங்க. ஃபர்தான தொழுகைகள் அல்ல. ஃபர்தான தொழுகைகளை ஏன் ஓரளவு சுருக்கமா முடிக்க சொல்றோம்னா, ஃபர்தான தொழுகைகள்ல சிறுவர்கள், வயோதிபர்கள், நோயாளிகள் இருப்பாங்க. சுன்னத் இன்னைக்கு பெரிய நஷ்டம் என்னன்னா, ஃபர்தை விட சுன்னத் இன்னைக்கு நாங்க ஸ்பீடா தொழுவுறது. ஆனா முறை என்னன்னா, ஃபர்த கொஞ்சம் என்ன ஜமாத்தா தொழக்கூடிய நேரத்துல அங்க நோயாளிகள், பெண்மணிகள், வயோதிபர்கள், தேவையுள்ளவர்கள் இருப்பாங்க. ஆனா சுன்னத்தான தொழுகைகளை அதை விட கூடுதலா பெருசா தொழணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரக்காத்துல 5.5 ஜுஸு ஓதினாங்கடா. எப்படி இருக்கு நாங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஹதரத் ஆயிஷாவே சொல்லுவாங்க, லா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, நபி அவங்களோட கராத்துடைய அழகை பத்தி கேட்காதீங்க, அதனுடைய நீளத்தை பத்தி கேட்காதீங்க. அவ்வளோ நீளமா அவ்வளோ அழகாக நிறுத்தி ஓதுவாங்க. ரஹ்மத்துடைய ஆயத்து வந்தா ரஹ்மத்தை கேட்பாங்க, மக்ஃபிரத்துடைய ஆயத்தை வந்தா மக்ஃபிரத்தை கேட்பாங்க, ஏதாவது அதாபுடைய ஆயத்து வந்தா அதாபுலிருந்து பாதுகாப்பு தேடுவாங்க. இப்படித்தான் நபி அவங்க குர்ஆன் ஓதுறது. குர்ஆனை ஓதுறதும் மிக முக்கியமான ஒரு வணக்கம். குர்ஆனை கேட்கறது அதே மாதிரி ஒரு மிக முக்கியமான. ஆனால் இன்றைக்கு
அந்த குரான் ஓதுறதும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, குரானை கேட்கறது நல்லாவே குறைஞ்சிருச்சு. இப்போ இங்கே குரான் கேட்கறது எங்காண்டா ஒரு மீலாது விழா ஒன்று, ஏதாவது ஒரு சபான்னு வந்தால் ஒரு புள்ள சுருக்க ஓதி முடிச்சிருங்க, நீட்டாதீங்க. அசிலே குரான் தான். குரான் அடுத்தவர் ஓத சொல்லி கேட்கறது மிக முக்கியமான ஒரு சுன்னா. ஹதரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட நபி அவங்க சொன்னாங்க, யா அபா மூஸா ஓதுங்க குரான். இவர் கேட்பார், யா ரசூலல்லாஹ் அனா அக்ரவு அலைக வல் குரான் உன்ஸில இலைக, நான் உங்களுக்கு ஓதி காட்டவா? குரான் இறங்கியதே உங்களுக்கு, நான் ஓதவா? சொல்லுவாங்க, எனக்கு சரியான விருப்பம், உரீது அன் அஸ்மா மின் கைரி, இன்னொரு ஆள் ஓதுவதை கேட்க எனக்கு விருப்பமா இருக்குது, நீங்க ஓதுங்க. அடுத்த சஹாபாக்களை ஓத சொல்லி கேட்பாங்க. ஹதரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ஓதுவாங்க. சில வேளையில் புகாரில் இன்றைக்கு நான் பார்த்தேன், நபி அவங்க ஒளிஞ்சு மறைஞ்சு அவருடைய கராத்தை கேட்பாங்க. என்று ஹதரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி அவ்வளவு இனிமையான ராகத்தை ஓதுவாங்க. அபு மூஸாவை பார்த்து சொல்லுவாங்க, யா அபா மூஸா லகத் உதீத மிஸ்மார மின் மஸாமீரி ஆலி தாவூத், தாவூதுடைய அந்த ராகம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த தௌராத் அந்த ஜபூர் வேதத்தை ஓதினா பறவைகள் மரங்கள்ல நின்று கேட்குமாம், அவ்வளோ இனிமை அவருடைய குரல். நபி அவங்க அபூ மூஸாவை பார்த்து சொல்லுவாங்க, அபூ மூஸா இந்த தாவூதுடைய ராகம் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது, அதனால் அவர் ஓதுவார், அவருக்கு தெரியாம நபி அவங்க வந்து கராத்தை கேட்பாங்க. இப்போ நான் எதை சொல்ல வாரேன், இந்த ரமதானுடைய மாதம் இப்போ நாங்கள் ஒரு முடிவுன்னு எடுக்கணும். கடந்த காலங்கள் எப்படியோ கழிச்சிட்டோம். குறைந்தபட்சம் ரமதான்ல ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓதினா 30 நாள் 30 பெரிய ஒரு கஷ்டம் உண்டு இல்லை. நாங்கள் மற்ற காரியங்களுக்கு இவ்வளோ டைம் ஒதுக்குறோம். ஒரு ½ போகும், ஹாஃபிஸ் பார் ஓதுறாண்டா 20 நிமிஷம் போகும், சாதாரணமானவங்க பார்த்து ஓதுறாண்டா 30 நிமிஷம் போகும். நாங்கள் நினைக்கணும் குரானை விளங்குறது, குரான்ல வருது, குரானை படிங்க, குரானை விளங்குங்க. 100க்கு 100 உண்மைத்தான். குரானை விளங்குறதும் முக்கியம், குரானை படிக்கிறதும் முக்கியம், அதே மாதிரி குரானை ஓதுறதும் முக்கியம். இன்னைக்கு எப்படி இந்த குரானை படிக்கிறதுக்கு தர்ஜுமத்துல் குரானை பார்க்கறாங்க, ஆனா குரான் ஓதுறாங்க இல்லை. ரெண்டும் நடக்கும். தர்ஜுமத்துல் குரானை பாருங்க, குரானை விளங்கவும் செய்யுங்க. விளங்குறதும் வணக்கம், ஓதுறது அதை விட மிக முக்கியமான வணக்கம். அதனால நாங்க என்ன செய்யறது, இந்த திலாவத்தின் மூலமாக உள்ளம் சுத்தம் அடையுது. திலாவத் என்னன்னா அல்லாஹ்வுடைய பேச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய பேச்சை நாங்க ஓத ஓத அந்த பேச்சின் மூலமாக உள்ளம் அதுல நூறு பிரகாசம் ஒளி ஏற்படுகிறது. முழுக்க 100க்கு 100 அல்லாஹ்வுடைய பேச்சு. அப்ப இந்த குர்ஆன் ஓத ஓத அந்த உள்ளத்துல என்ன செய்யுது, தூய்மை பரிசுத்த தன்மை ஏற்படுகிறது. ரெண்டாவது அந்த ஆயத்துல சூரா முஸம்மில்ல அவுஸித் அலைஹி வரத்தில் குர்ஆன தர்தீல இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீல இன்ன நாஷிஅத்தல் லைல். ரெண்டாவது நீங்க இரவ ஹயாத்தாக்குவது. அப்ப இரவுனுடைய வணக்கம் கியாமுல் லைல். ஆனா இன்றைக்கு நாங்க எல்லாம் நினைக்கிறோம் கியாமுல் லைல்ண்டா ரமதான்ல தான் கியாமுல் லைல் இல்லை, முழு வருஷத்திலேயும் இருக்குது. இன்ன நாஷிஅத்தல் லைல் இரவை ஹயாத்தாக்குவது. அது உங்களுடைய உள்ளத்திற்கும் உடலுக்கும் நல்ல, உங்களுடைய உள்ளத்திற்கும் நாவுக்கும் நல்ல பலத்தை கொடுக்கும் இரவுனுடைய வணக்கம். அப்ப அதுல ஆக முக்கியம் இரவுனுடைய வணக்கத்துல சொல்றாங்க தஹஜ்ஜுத். அதுல மௌலூதுக்கு சரியான லேஷ். இங்க விண்டருடைய காலம் வந்தா தஹஜ்ஜுத் ஒரு கஷ்டமுமே இல்லை. சில வேளை 6:30 மணி ஆகும், சில வேளை 7 மணி ஆகும். ஃபஜ்ரே சாதிக் 5:45 வரும், சில வேளை 6:45 ஃபஜ்ரே சாதிக் வரும். அப்ப நாங்க ஒரு ½ hour எழுப்பி நீங்க கொஞ்சம் ஒரு 4 ரக்காத் 6 ரக்காத் தொழுது பாருங்க, அன்றைய நாள் எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்குது. நபி அவர்களுக்கு தஹஜ்ஜுதுடைய தொழுகை கடமையாக இருந்துச்சு. பின்னால குர்ஆன்ல வருது, ஒமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக். ஆரம்பத்துல ஃபர்தா இருந்துச்சு, சஹாபாக்களுக்கு ஒரு வருஷம் கியாமுல் லைல் ஃபர்தா இருந்துச்சு, பின்னால் அல்லாஹ் சுன்னத்தாக்கி விட்டுட்டான். சஹாபாக்களை பத்தி அந்நியவர்கள் பேசுவாங்க. இந்த பெரிய ஒரு கைசேதம் என்னன்னா எங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு மாற்றி விட்டாங்க. நாங்கள் ராவைக்கு சாப்பிட்றதும் சொனங்கி, ராவைக்கு பெட்டுக்கு போகிறதும் சொனங்கி, அதனால் காலையில் எங்களுக்கு எழும்பேலாம். இங்குள்ள நுண் முஸ்லிமே நீங்கள் பாருங்கள், அவங்க டான்ஸு கூத்து கும்மாளம் குடி எல்லாம் அந்த லீவு நாளில், அந்த வீக் டேஸில் 5 நாள் எத்தனை மணிக்கு பெட்டுக்கு போகிறாங்க, எத்தனை மணிக்கு. இது எங்கள்கிட்ட இருந்தது தான், இஸ்லாமியர்கள்ட்ட இருந்தது.
நபி அவங்களோட ஹதீஸ் என்னன்னா, இஷா தொழுகைக்கு பின்னால பேச்சு பேசுறதே கூடாது, 3 பேச்சுகளை தவிர. இன்றைக்கு யாரும் தவறா நினைக்க வேணாம், எங்கேயாலும் போனா 1 மணிக்கு தான் வார, என்ன சாப்பிட்டு பேசிக்கொண்டு இன்னும் சாப்பிட்டுட்டு நாங்கள் டின்னர் எடுத்துட்டு 1 மணி ஆச்சு 2 மணி ஆச்சு. ஹதீஸில் வருது இஷாவுக்கு பின்னால 3 பேச்சுக்களுக்கு மட்டும்தான் அனுமதி. கணவனும் மனைவியும் பேசக்கூடிய பேச்சு, ஒரு ஆசிரியர் மாணவனுடன் பேசக்கூடிய பேச்சு, வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் விருந்தாளிகளுடன் பேசக்கூடிய பேச்சு, இது அல்லாமல் வேற பேச்சுக்கு இன்றைக்கு அதை அதிகமா சொல்லிப்படுறல்ல. இஷாவுக்கு பின்னால ஏன் பேசவானம்னு அவசரமா பெட்டு போங்க, படுங்க, அப்பதான் காலையில நேர காலத்தோட எழும்பலாம். ஃபஜ்ருக்கு பின்னால ஒரு 2 ரக்காத்து 4 ரக்காத்து தஹஜ்ஜத் தொழுதோம்டா அதை அலாதியான் அன்றைக்கு அந்த நாள் விசேஷமாக இருக்கும். ஆனால் எங்கள்கிட்ட சில ஆட்கள் தூங்கித்தான் தொழணும். தூங்கி எழும்பி தொழுதால் ஆக நல்லது. ஒரு ஆளுக்கு தூங்க கிடைக்கல, நைட் டியூட்டி செய்கிறாரு, அவர் வாராரு 3 மணிக்கு 4 மணிக்கு ஃபஜ்ர் வருது, சமரில் தாராளம் உங்களுக்கு தூங்காம தொழுவலாம். தூங்கிட்டு தான் தஹஜ்ஜத் தொழணும் என்பதல்ல. ஒரு சிலர்களுக்கு ராவையில தூக்கம் வராது, பெரும்பி நின்று கொண்டு அவங்க என்ன செய்வாங்க, அவங்க போவாங்க, அவங்க டிவியை பார்ப்பாங்க, இன்டர்நெட்ல இருப்பாங்க, செட்டில் இருப்பாங்க. எவ்வளவு சந்தர்ப்பம் உண்டு, தஹஜ்ஜத் தொழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டு கிடைச்சிருக்கு. ஒரு 2 ரக்காத் தொழுறது, 4 ரக்காத் தொழுறது. அதே மாதிரி தாய்மார்கள் சகோதரிகள் எப்படியுமே பிள்ளைக்காக வேண்டி எழும்புவாங்க, அவங்களோட தேவைகளுக்காக வேண்டி எழும்புவாங்க. கணவன் வெளியில போறாரு, ட்ரெயினை பிடிக்க போறாரு, காஃபி ஊற்றணும், டீ ஊற்றணும்னு எழும்புவாங்க. எவ்வளவு நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இப்போ நான் எதை சொல்ல வாரேன்டா, இன்றைக்கு இந்த அமல்கள் எங்கள்கிட்ட மிச்சம் குறைஞ்சிருச்சு. நாங்கள் வார ஃபர்து தொழுவுற அதோட எங்களோட விஷயம் முடிஞ்சு. அதோட மாஷா அல்லாஹ் நாங்கள் எங்கே போனாலும், ஒரு பள்ளிக்கு போனால் அந்த பள்ளியுடைய காணிக்கரன்ற காத்திருக்கிற தாஹியத்துல் மஸ்ஜித், இது நாங்கள் மஸ்ஜிது மாதிரி பாவிக்கிறோம், மஸ்ஜிதை தான் பாவிக்கிறோம். அதில் இங்கேயும் எங்களுக்கு தாஹியத்துல் மஸ்ஜித் தொழுவலாம். நீங்க அரபிகள்கிட்ட பாருங்க, எங்க போனாலும் பள்ளிக்கு போனா பேச மாட்டாங்க, முதல்ல 2 ரக்காத் தொழுதுட்டு தான் வந்து உட்காருவாங்க. இப்ப நாங்க என்ன செய்யணும், இந்த பழக்கத்தை நாங்க உண்டு பண்ணினா தான் எங்களை பார்த்து எங்களோட பிள்ளைங்க பழகுவாங்க, எங்களோட வளர்ற எங்களோட மகன்மார்கள் பழகுவாங்க. வந்த உடனே நாங்கள் என்ன செய்யறது, 2 ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது. அப்போ முக்கியமான தஸ்கியாவுக்கு பல விஷயங்கள் இருக்குது. அதில் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், குர்ஆன் ஓதுறது, அது சூரா முஸ்தம்மில் அங்கே சொல்லிட்டான். 2வது தான் கியாமுல் லைல். கியாமுல் லைல் என்றால் இரவில் நின்று வணங்குவது. அது ரமதான்ல மாத்திரம் அல்ல, முழு வருஷத்திலேயும் இருக்குது. இரவுல ஒரு ஆளுக்கு உதாரணமா வைங்களே, தஹஜ்ஜுத்தோட கிடைக்காது, தூக்கம் போகும், அனுமதிக்குது, ராவேல படுக்க முந்தி வித்தரை தொழுதிட்டு தஹஜ்ஜுத் தொழுவுங்க. வித்தரு ஆக சிறந்ததுன்னா தஹஜ்ஜுத் எழுப்பி தொழுவுறது. ஒரு ஆளுக்கு என்ன செய்ய கிடைக்காது, ஃபஜ்ருக்கு முன்னால் எழும்பி படாதுல்ல, வித்தரு தூங்குறதுக்கு முன்னாடி தொழுதுட்டு படுக்கலாம். அப்போ ஒரு ஆள் தஹஜ்ஜுத் தொழுகிறாரு, வளமையாக தொழுவது ஆக நல்லது. ஒரு நாள் அவருக்கு இன்றைக்கு தூக்கம் பைத்திரும் எழும்ப கிடைக்காதுன்னு அவர் அன்றைக்கு என்ன செய்யலாம், படுக்கிறதுக்கு முன்னாலே தொழுது கொள்ளலாம். ஆனால் ஆக சிறந்தது பிந்தியேறும். இது எமர்ஜென்சிக்கு மட்டும்தான், தூங்குறதுக்கு முன்னால். ஆக தஹஜ்ஜுத் கியாமுல் லைலுடைய நேரம் பிந்திய இரவனுடைய பிந்திய பகுதி, ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள நேரம். அந்த நேரத்தை தொழுது அல்லாஹ்வுக்கு சரியான சந்தோஷம். பாருங்க, கோடிக்கணக்கான மக்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஏண்டா மக்களுக்கு முன்னால சில அமல்கள் செய்யறதுல உற்சாகம். ஏன்? பேரு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பெருமை கிடைக்கும். ஆனால் வீட்டுக்குள்ள அமல் செய்யறதுக்கு தான் ஷைத்தான் விடமாட்டோம். அதுதான் இஹ்லாஸ். யாரும் என்ன பார்க்கல, யாருக்கும் என்ன தெரியாது, என்னுடைய ரப் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், என்னுடைய அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், நான் எப்படின்னு சொல்லி யாருக்கும் ஒண்ணுமே தெரியாது. இந்த தனியான அமலுக்கு இது அல்லாஹ்வுக்கு சரியான விருப்பம். அப்ப கடைசி இரவுல ஹதீஸ குதுசியிலே வருது, என்னுடைய இந்த அடியான பாருங்க, கோடிக்கணக்கான மக்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க, அவர் தூக்கத்தை விட்டு எழுதி தொழுகிறாரு. அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட எங்களை பாராட்டுவான், மலக்குமார்கள்ட்ட எங்களை புகழுவான். அதனால 2வது கியாமுல் லைல். கியாமுல் லைல் என்றால் நான் திருப்பி திருப்பி கூறுகின்றேன், ரமதான்ல தொழுகிற மட்டுமல்ல, முழு வருஷத்திலே மீக்குது. ரமதான்ல நாங்கள் ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணி ரமதானுக்கு பின்னாலும் அதை தொடர்ந்து நாங்கள் செய்வோம். அதுக்கு பின்னால் அல்லாஹ் கூறுகின்றான், வதுகுர் இஸ்ம ரப்பிக வதபத்தல் இலைஹி தப்தீலா. உங்களோட ரப்புடைய பெயரை சொல்லி நீங்க zikr செய்யுங்க. நான் சொல்லி கொண்டு வரது இந்த 3 எங்களோட உம்மத்துல கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. முந்தி ஒரு காலத்துல திலாவத் குர்ஆன் ஓதுறது இருந்துச்சு,
ரெண்டாவது இரவனுடைய தொழுகையும் இருந்துச்சு, தஹஜ்ஜுதுடைய தொழுகையும் இருந்துச்சு. மூணாவது ஜிக்கர். முந்தி கூட்டா செய்வாங்க, சரி இப்ப கூட்டா ஜிக்கர் இருக்குதா இல்லையா, சரி அது பிரச்சனை. ஆனா தனியா ஜிக்கர் இருக்குது, அது எந்த வகையான மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. குர்ஆன் எடுத்துக்கொண்டீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆயத் ஜிக்ர் சம்பந்தமான ஆயத்துகள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரதன் வஅஸீலா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்க. காலையிலும் மாலையிலும் நீங்க அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துங்க. فَإِذَا قَضَيْتُمُ الصَّلَاةَ فَاذْكُرُوا اللَّهَ قِيَامًا وَقُعُودًا وَعَلَى جُنُوبِكُمْ. நீங்க தொழுகையை முடித்து விட்டீர்கள் என்றால் நின்ற நிலையில, உட்கார்ந்த இருப்பில, படுத்த படுக்கையில் அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்க. தொழுகைக்கு கண்டிஷன்ஸ் கூட. தொழுகைக்கு கிப்லாவை முன்னோக்கணும், தொழுகைக்கு உடை சுத்தமாக இருக்கணும், தொழுகைக்கு நாங்கள் தொழுகிற இடம் சுத்தமாக இருக்கணும், தொழுகைக்கு நாங்கள் கியாம் ஃபர்தான தொழுகைகள் நின்று நாங்கள் தொழணும். ஃபர்தான தொழுகைகள் உட்கார்ந்து தொழுதா கூடாது, நிற்க சக்தி உள்ளவர் நின்று தான் தொழணும். சமீப காலத்தில் இப்போ நிறைய எல்லா இடத்துலையும் புட்டுவம் போட்டாங்க. அவர் நின்று கொண்டு எல்லா வேலையும் செய்யறாரு, தொலை வந்தா மட்டும் உட்கார்றாரு. தொழுக அவங்களுக்கா சொல்லலை, நான் பொதுவாக சொல்றேன். தொழுகைக்குதே ஒரு ஆளுக்கு நிக்கலும்ண்டா அவர் நின்று தான் தொழணும். சரி, கியாம்ல அவருக்கு நிக்கலும், குடியேலா, அப்ப நின்று தொழணும். ருக்குவுக்கு போகும்போது மட்டும் உட்கார்ந்துக்கிறோம். சுஜூது போகணும்னா சுஜூதுக்கு போகணும். ஒரு ஆளுக்கு சுஜூதுக்கு காலம் அடிக்கிறது கஷ்டம்டா நிக்கணும், ருக்குவுக்கும் போகணும். சுஜூது போக இயலாததுக்கு மட்டும் புட்டுவதில் உட்கார்றது. ஆனா இன்றைக்கு என்ன நடந்துருச்சுண்டா, தக்பீர் கட்டும் போதே அவர் உட்கார்ந்து கொண்டு தக்பீர் கட்டுறாரு. ஷாஃபி மத்ஹப்ல ஃபர்தான தொழுகைக்கு கியாம் ஃபர்து, நின்று தான் தொழணும். ஒரு ஆள் நிக்காம உட்கார்ந்து தொழுது அவருடைய தொழுக கூடாது. அப்ப நான் என்ன சொல்ல வாரேன்டா, ஃபர்தான தொழுகைக்கு நிற்குதல் கட்டாயம். அப்ப எத்தனையோ ஷரத்துகள் நிபந்தனைகள் இருக்குது. ஆனா ஜிக்கருக்கு அப்படி ஒன்றுமே இல்லையே. ஜிக்கருக்கு நின்ற நிலையில, உட்கார்ந்த இருப்பல, படுத்த படுக்கையில, வுது இல்லாம ஜனாபத்தோட கூட முழுக்கோட கூட ஜிக்கரு செய்யலாம். அப்ப ஜிக்கர் அல்லாஹ் அவ்வளவு லேசாக்கி வச்சுக்கிறோம். அப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன ஹதீஸ், லிக்குல்லி ஷைஇன் ஸகாலா வ ஸகாலத்துல் குலூபி திக்ருல்லாஹ். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு துரு பிடிக்கக்கூடிய சக்தி இருக்குது. உள்ளத்துடைய துருவை நீக்கிறது திக்ரு. அப்ப நான் தஸ்கியாவை பத்தி பேசிக்கொண்டு வாரேன். உள்ளத்தை சுத்தப்படுத்துறதில் ஆக முக்கியமான இடம் ஜிக்கரை வகிக்குது. ஆனா அந்த ஜிக்கரைக்கு இன்றைக்கு முக்கியத்துவம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அதுவும் 5 நேரம் தொழுத உடனேயே அந்த நாங்கள் நினைக்கிறோம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர், அதோட முடிஞ்சிருச்சு. சில ரிவாயத்துக்கள்ல வருது, சில சஹாபாக்கள் ஒரு நாளைக்கு 12,000 தடவை ஜிக்ர் செய்வாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஈத்தப்பட கொட்டைகளை வச்சுக்கொண்டு 12,000 தடவை ஜிக்ர் செய்வாங்க. அப்ப நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும், ஜிக்ருக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அது தனியான விசேஷமான ஒரு அமல். நபி அவங்களோட ஹதீஸே இருக்குது, வஸகாலத்துல் குலூபி திக்ருல்லாஹ், உள்ளத்துடைய கரையை போக்குவது அல்லாஹ்வுடைய திக்ர். அப்ப நாங்க என்ன செய்யறதுன்னு சொன்னா, மஸ்ஜிதுக்கு வந்துட்டோம், ஃபர்தான தொழுகைக்கு பின்னால அது செய்யறதோட காலையில மாலையில ஆக குறைந்த பட்சம் ஒரு 3ஆம் கலிமா ஒரு 100 தடவை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று அதில் 4 வகையான ஜிக்ர் வருது. அதனால அதில் ஒரு 100 தடவை வந்து சொல்றது. இஸ்திக்ஃபாரும் ஜிக்ருலாக முக்கியமானது. நபி அவர்கள் மீது ஸலவாத்து, அதுவும் ஜிக்ருல செய்யறது. அப்ப நாங்க என்ன செய்யணும், இது எங்களோட வழக்கத்தில் ஆக்கிக்கொள்ளும். நபி அவங்கள்ட்ட ஒரு விருந்தாளிகள் வந்தாங்க. அப்ப அவர்களுடைய வீட்டில் தங்க வச்சிருந்தாங்க. மஸ்ஜித் நபவியில் இஷா தொழுகையை முடிச்சுட்டு நபி அவங்க வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் பேர் தூங்கிட்டாங்க, கொஞ்சம் பேர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, மன்னிச்சுக்கோங்க, இன்றைக்கி நான் வளமையாக ஓதக்கூடிய ஔராதுகள் மிஸ்ஸா விரிச்சு அதை முடிச்சிட்டு வருவதற்கு தாமதித்து விட்டது. நான் கேட்குறேன், நபி அவங்களுக்கு தேவையா அந்த எக்ஸ்ட்ரா ஓதுறது? வளமையா ஓதக்கூடிய சில ஔராதுகள் இருக்குது. டெய்லி காலையில மாலையில ஓதக்கூடிய சில சூறாக்கள், ஔராதுகள், துஆக்கள், ஜிக்ர்கள் இருக்குது. இது எனக்கு இன்னைக்கு வளமையா ஓதுற டைம்ல ஓத கிடைக்கல, வேலை பளு. அதனால இன்னைக்கு நான் படுக்கிறதுக்கு முன்னால் அதை ஓதிட்டு வாரத்துல லேட் ஆகிருச்சு.
நான் என்ன சொல்ல வரேன், எங்களுக்குள்ள ஒரு பழக்கத்துக்கு ஆக்கி கொள்ளணும். ரமதானோ ரமதான் அல்லாத காலமோ குரான் இவ்வளோ ஓதுவேன். என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு குரான் யாசின் ஓதுங்க, யாசின் ஒன்று ஓதியாச்சு முடிஞ்சு, அதுதான் எங்கட குரான். வெள்ளிக்கிழமை வந்துச்சு சூரத்துல் கஹஃப் ஓதுங்க மகன், அதோட சூரத்துல் கஹஃப் ஓதினா முடிஞ்சாச்சு, அவ்வளவுதான். ஜிக்ர் ஐங்கால தொழுகைக்கு பின்னால சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் 33 தடவை சொன்னா முடிஞ்சாச்சு, ஜிக்ர் இல்லை. அதுக்கு நாங்கள் தனியாக டைம் ஒன்று எடுத்து இந்த ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி அவங்க மிஅராஜில் சந்திச்சாங்க. அப்போ அந்த நேரத்தில் பாருங்க அல்லாஹ் எப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாங்கண்டா, எல்லா நபிமார்களையும் நபி அவங்க மிஅராஜில் சந்திச்சாங்க. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை சந்தித்து பேசினாங்க. லைஃப்பில் ஒருக்கத்தான் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திச்சாங்க. அந்த நேரத்தில் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொடுத்த மெசேஜ் ஒரே ஒரு மெசேஜ் தான். என்ன சொன்னாங்க, முஹம்மத் உங்கள் உம்மத்துக்கு சலாம் சொல்லுங்க, சொர்க்கத்தில் நிறைய வெத்தி காணிகள் வெத்தி பூமிகளுக்கு சஹீஹான ஹதீஸில் வருது, நல்ல மதுரமான நீர் இருக்குது, நல்ல நிலம் இருக்குது. உங்களோட உம்மத்துக்கு முடியும்ண்டா 3ஆம் கலிமாவை ஓதி சொர்க்கத்தில் மரங்களை நாட்டிக்கொள்ள சொல்லுங்க. நாங்கள் யோசிக்கணும், ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு வேற மெசேஜ் ஒன்றும் கிடைக்கலையா? எவ்வளோ செய்திகளுக்கு உம்மத்துக்கு சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொடுத்த ஒரே ஒரு மெசேஜ் இதுதான். சொர்க்கத்தில் நிறைய வெற்றி பூமிகள் இருக்குது, நல்ல அழகான நிலங்கள் இருக்குது, மதுரமான நீரும் இருக்குது. உங்களோட உம்மத்திட சொல்லுங்க, ஜிக்ர் அதிகமாக செஞ்சு அங்கே மரங்களை நாட்டிக்கொள்ள. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் நான் எதை சொல்ல வாரேன்னு சொன்னால், நாங்கள் எல்லாத்துக்கும் பிளான் பண்ணுறோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சீசனுக்கு வியாபாரம் செய்ய, மற்ற ஏதாவது சீசனில் ஓவர் டைம் செய்ய, அதை செய்ய இதை செய்ய, ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பிளான் பண்ணுற, இந்த வருஷம் மகளுக்கு நகை வாங்கிடணும், இந்த வருஷம் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும், இந்த வருஷம் வீட்டை கட்டிடணும், இந்த வருஷம் உம்ராவுக்கு போகணும். இப்போ பிளான் பண்ணுற மாதிரி ரமதான் என்ன 2 கிழமையும் இல்லை. இந்த ரமதானில் நான் என்னத்தை செய்கிறது, இந்த ரமதானில் நான் என்னத்தை செஞ்சு முடிக்கிறது, நாங்கள் இப்போவே பிளான் பண்ணி நாங்கள் அதை செய்யணும். எங்களோட புள்ள குட்டிகளையும் அதற்கு நாங்கள் பழக்கப்படுத்திடுவோம்டா. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மரணித்தாலும் எங்களோட குழந்தைகள் எங்களை பார்த்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவர்கள் செய்கிற நன்மைகளில் நிச்சயமாக எங்களுக்கு பங்கு வரும். இல்லை நாங்கள் சாப்பாட்டை கொடுத்தோம், படிக்க வச்சோம், வாகனத்தை கொடுத்தோம், எல்லாத்தையும் கொடுத்தோம், அமல் இபாதத்தை பழக்கலான்னு சொன்ன பெரிய நஷ்டம். வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நல்ல சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான். ஒவ்வொரு வருஷமும் ரமதானுடைய மாதத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை நல்ல சோகத்தை தரணும். ரமதானை ஹயாத்தாக்கிறது தயவு செய்து உலமாக்கள் தாராளம் வரணும், பயான்கள் தாராளம் செய்யணும். நீங்கள் தாராளம் பயான்களை கேட்கணும். ஆனால் பயான் கேட்கறது அமல் இல்லை. நான் இவ்வளோ நேரம் சொன்னேனே, நீங்கள் 2 ஹவர் பயான் கேட்குறீங்க, ஆனால் ஒரு 15 நிமிஷம் உட்காந்து ஜிக்ரோ திலாவத்தில் இருக்கிறீங்க. ஏண்ட கருத்துப்பட அந்த 2 ஹவரை விட இந்த 15 நிமிஷம் தான் விஷயம். ஏன்னா இதுக்கு தான் சரியான கஷ்டம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து குரான் ஓதுவோம், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜிக்ர் செய்வோம், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒரு 2-4 ரக்காத் நஃபில் தொழுவோம். இதுதான் சரியான கஷ்டம். ஆனால் கஷ்டத்தில் தான் நன்மைகள் கூடுதலாக இருக்கு. பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் மாஷா அல்லாஹ் உங்களோட வருகை அல்லாஹ் கபூல் செய்யணும். எப்படி நாங்கள் உற்சாகமாக நல்ல விஷயங்களை கேட்குறோமோ, அதற்காக வேண்டி நேர காலங்களை ஒதுக்கி நாங்கள் வாரோமோ, அதே மாதிரி ரமதானுடைய மாதத்தை இரவுகளை கியாமுல் லைல கொண்டு நீங்கள் மஸ்ஜிதுக்கு வரல, வீட்டில் தொழுங்க, நீங்களும் தொழுங்க, மனைவியும் தொழட்டும், நீங்கள் குரானை ஓதுங்க, உங்களுக்கு பாடமான சூறாக்களை ஓதுங்க, உங்களோட மகன்மார்க்கு ஓதிக்கிறாங்களா அவங்கள ஓத வைங்க. இந்த அடிப்படையில் வீட்லேயும் நல்ல ஒரு சூழல். மஸ்ஜிதில் தான் நன்றி இல்லை, மஸ்ஜிதில் அல்ஹம்துலில்லாஹ் வந்து ஆக நல்லா பக்கத்தில் மஸ்ஜிதுகள் இல்லை, அல்லது மஸ்ஜிதில் கியாமுல் லைல் இல்லை, நாங்கள் தஹஜ்ஜுத் கியாமுல் லைல், தஹஜ்ஜுடைய தொழுகை தான் கியாமுல் லைல். அதனால் ரமதானிலிருந்து ஆரம்பித்து அதை தொடர்ந்து செய்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரமதான் மாதத்தை அடைய இருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் அதை நீ விரும்பக்கூடிய முறையிலே அந்த மாதத்தை அடைந்து அதை ஹயாத்தாக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை தருவாயாக. அமல்களில் ஆசை ஆர்வத்தை தந்தருள்வாயாக. நல்ல உற்சாகமாக தனிமையில் ஜிக்கர்களை திலாவத்துகளை செய்ய ஆசை ஆர்வத்தை தந்தருள்வாயாக.
தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, அந்த இரவையும் பகலையும் ஹயாத்தாக்கக்கூடியவர்கள் நம் அனைவர்களையும் நீ சேர்த்துக் கொள்வாயாக. நோயாளிகளுக்கு பூர்த்தியான சுகங்களை கொடுப்பாயாக. யார் யார் என்னென்ன கஷ்டங்களில் சிக்கல்களில் வழக்குகளில் மாற்றியிருக்கிறார்களோ அதிலிருந்து அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக. எங்கள் எல்லோரையும் புரிந்து கொள்வாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திஹி நஷ்ஹது அன் லா இலாஹா